அதிமுக ஆட்சி அமைந்ததும் அமைச்சர் சேகர் பாபு சிறையில்தான் தனது வாழ்நாளை கழிப்பார் என துறைமுகம் அதிமுக வேட்பாளர் மனோஜ் தெரிவித்துள்ளார். தனது துறைமுகம் தொகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சியில் சேர்த்து 4 நாட்களே ஆன நபருக்கு சீட் தரும் அளவிற்கு தான் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளதாக விமர்சனம் செய்தார். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து அவர் சொல்றார். ஆனா நாட்டு மக்களுக்கு என்ன நடப்புன்றது தெரியும். ஒரு பிரதான எதிர்கட்சியாக இன்று இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எப்போதுமே குறைந்து மதிப்பீடு செய்கின்றவர். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கட்சி பலமா இருக்குது, ஆட்கள் போதிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, முந்தா நாள் சேர்ந்த ஒரு காங்கிரஸ்ல இருந்து சேர்ந்த செல்வத்தை கொண்டு போய் சேப்பாக்கத்துல நிக்க வைக்கிறாருன்னா அவருடைய பலம் என்ன என்பது இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். அவர் சேர்ந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. அப்ப அங்க வேட்பாளர் இல்ல, போதிய வேட்பாளர் இல்லாத சூழல். அவரே பாத்தீங்கன்னா 2 தொகுதியில நிக்கிறாரு. அந்த நம்பிக்கையே இன்னும் அவருக்கு வரல. இப்படி இருக்கின்ற பொழுது அவர் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்வது. அதாவது ஒரு படத்துல வடிவேல் சுனாபானான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. சுனாபானா உற்றாதவன் தைரியத்தை. நான் அப்படிதான் அவரை பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா 5 ஆண்டுல 9000 கொலைகள் நடந்ததா சொல்றாங்க. நடந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 9000. அப்ப நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கொலைகள். ஆனா இதே சேகர் பாபு அண்ணன் எடப்பாடியார் அவர் பதில் சொல்ற போது ஆக்ரோஷமா சொல்றாரு, அங்கொன்றும் இங்கொன்றும். தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 4 கொலை நடப்பதற்கு பேரு தான் அங்கொன்றும் இங்கொன்றுமா? எது ஒன்றும் குரலை உயர்த்தி பேசுவதால் உண்மையை மறைத்து விடலாம் என்று சொன்னால் அவர் நிச்சயம் ஏமாந்து போவார். அவருடைய இதுக்கெல்லாம், அராஜகத்திற்கெல்லாம் நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது நிச்சயம் நான் உறுதியோடு சொல்வேன், சேகர் பாபு சிறையிலே தான் வாழ்க்கையை கழிக்கப் போகிறார்.